ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 6த் ஸ்டாண்டர்ட் டெர்ம் 3 சாப்டர் 4 சிமெட்ரி தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அதில 2 பாயிண்ட் குடுத்துருக்கான். ஸோ அதில என்ன குடுத்துருக்காங்கன்னா, "டு ஐடென்டிஃபை சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் அவர் சரவுண்டிங்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி." ஸோ இது 2 தான் அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ லுக்கிங் அட் அவர் சரவுண்டிங்ஸ் வி see that most of the objects appear with certain beauty. ஸோ இந்த மாரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்ப்போம் நம்ம. செ சில ஆப்ஜெக்ட்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்காது. அதுவும் நான் ஒத்துக்கிறேன். ஸோ ஆனா எந்த ஆப்ஜெக்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கோ அத பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம் இதுல. ஸோ ஏன் இது பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ பேலன்ஸ்ட் ஹார்மனி அட் அ பெர்ஃபெக்ட் ரேஷியோ மேக்ஸ் திஸ் ஆப்ஜெக்ட் லுக் பியூட்டிஃபுல். திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கனைஸ் பேட்டர்ன் இஸ் கால்ட் சிமெட்ரி. ஸோ அந்த ஆர்கனைஸ் பேட்டர்னை நம்ம சிமெட்ரின்னு சொல்றோம். ஆர்கனைஸ்டு பேட்டர்னை நம்ம சிமெட்ரின்னு கூப்பிடுறோம். சிமெட்ரி பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் மெனி ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஒர்க். லைக் மேக்கிங் டாய்ஸ். டாய்ஸ் பண்ண யூஸ் ஆகுது. வரைய யூஸ் ஆகுது. கோலம் வரைய கூட யூஸ் ஆகுது. ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் ஆகுது. வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணவும் யூஸ் ஆகுது. அப்புறம் ஆர்கிடெக்சர்ல கூட யூஸ் ஆகுது. அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ். ஸோ இங்கேயும் வந்து சிமெட்ரி யூஸ் ஆகுது. ஸோ இந்த நிறைய இடத்துல சிமெட்ரி யூஸ் ஆகுது பேசிக்கா. நிறைய இடத்துல எக்கச்சக்கமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சிருக்க பாருங்களேன். ஸோ இந்த போர்ஷனும், அதாவது இந்த போர்ஷனும் எக்ஸாக்டா கரெக்டா கட் பண்ணியிருக்கு இந்த லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த போர்ஷனும் போர்ஷனும் வந்து மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர் மாதிரி. ஸோ தே ஆர் ஆக்சுவலி மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ இந்த மாதிரி லைனை தான் நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். அதை பத்தி நம்ம இன்னும் படிப்போம். நான் சும்மா ஜென்ரலா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர், இது ரெண்டும் மிரர் இமேஜஸ். ஸோ சப்போஸ் இந்த லைன்ல ஒரு நீங்க மிரர் வச்சீங்கன்னா எக்ஸாக்டா இது மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. ரொட்டேஷனல் சிமெட்ரி பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதான் லைன் ஆஃப் சிமெட்ரி மறுபடியும் வந்துட்டுமே. ஸோ ஒரு லீஃபை கரெக்டாக கட் பண்ணுது ரெண்டு இமேஜா. ஸோ இஃப் அ லைன் கட்ஸ் அ ஷேப் இன்டு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் that such that the both the parts act as mirror images of each other, அந்த லைனை தான் நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் நான் டெஃபினேஷன் எழுதிடுறேன். ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த லைன் அந்த பிக்சர் ரெண்டாக கட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் பிக்சர் இது ரெண்டாக கட் பண்ணுது. இங்கே தாஜ்மஹால் பிக்சரை ரெண்டாக கட் பண்ணுது. இங்கே லீஃப் பிக்சரை ரெண்டாக கட் பண்ணுது. இங்கே ஒரு மிரர் பிளேஸ் பண்ணீங்க, இது ரெண்டுமே பக்காவா நீங்கள் ரியல் மிரரில் உங்கள் மூஞ்ச பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த லீஃப் வந்து பேசிக்காக நான் டெஃபினேஷன் எழுதிடுறேன் இப்போ ஒரே நிமிஷம். Any line that cuts a shape into two equal parts is called as line of symmetry. So line of symmetry definition என்னன்னா, any line that cuts a shape into two equal parts is called as line of symmetry. Any line that cuts a shape into two equal parts such that both the parts are mirror images of each other. Any line that cuts a shape into two equal parts. Cuts a shape into two equal halves ன்னு சொல்லலாம், இல்லை பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்க two equal halves. டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ்னாலே என்ன அர்த்தம்னா அந்த ரெண்டு ஹாஃப்மே மிரர் இமேஜஸ் ஈச் அதராக இருந்து ஆகணும். சிமெட்ரிக்கலாக தான் கட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ இதோட நிறுத்திக்கலாம் நீங்கள் டெஃபினேஷன். இதை ஃபுல்லாக எழுதணும் கூட அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீஃபை கரெக்டாக ரெண்டாக கட் பண்ணுறேன், ஃப்ளவராக ரெண்டாக கட் பண்ணுறேன், ஆண்ட்ராய்ட் பிக்சரை ரெண்டாக கட் பண்ணுறேன். இது ஆண்ட்ராய்ட் பிக்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்பிள் ஃபோன் இல்லாதவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டா இல்லை, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது தாஜ்மஹாலை ரெண்டாக கட் பண்ணுறான். ஸோ தாஜ்மஹால் கூட ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன் சிமெட்ரியை. ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா எது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது பார்க்க, இதுவா இல்லை இதுவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஏன்னா இந்த லைனில் கரெக்டாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு இது ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி இருக்குது, வெட்டிங் கார்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கத்தையும் நீங்கள் ஆக்சுவலாக ஃபோல்ட் பண்ண முடியும். ஃபோல்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக அலைன் ஆகும். கரெக்டாக சூப்பர் இம்போஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, இல்லை அலைன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அலைன்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது வந்து இதோட தான் அலைன் ஆகும், இப்படி அலைன் ஆகும். இந்த மடிப்பு வந்து சப்போஸ் லெட்ஸே இதை எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மடிப்பும் இப்போ நான் ஒரு லைன் வரைகிறேன், இதுவும் தான் கரெக்டாக அலைன் ஆகும். இந்த மடிப்பும் இதுவும் மேபி கரெக்டாக அலைன் ஆகலாம். ஸோ இந்த போர்ஷனும் தான் இந்த எக்ஸும் தான் அலைன் ஆகும். இந்த போர்ஷன் அப்படியே லெஃப்ட் அவுட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த லைன் தான் லைன் ஆஃப் சிமெட்ரி. இந்த லைன் ஆக்சுவலாக லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. இந்த எல்லோ லைன் இஸ் நாட் ஆக்சுவலி லைன் ஆஃப் சிமெட்ரி. இது கிடையாது. இது வந்து பர்ஃபெக்ட்லி அதாவது லைன் ஆஃப் சிமெட்ரி நீங்கள் சொல்லலாம் இதை. ஸோ இப்போ நம்ம கீழே அடுத்த ஸ்லைட் போயிடலாம். இதான் லைன் ஆஃப் சிமெட்ரிக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபிகரில், இந்த ஸ்மைலி ஃபிகரில் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் சிமெட்ரி 1, இந்த ஆரோ பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் சிமெட்ரி 2. ரெண்டு விதமாக கட் பண்ணலாம் நீங்கள் அந்த ஃபிகரை பாதியாக உடைக்கிறதுக்கு. இப்போ இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 3 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அதாவது 3 விதமாக நீங்கள் கட் பண்ணலாம் அதை ரெண்டாக உடைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இப்போ இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணாலும் ரெண்டாக உடையும், இப்படி கட் பண்ணாலும் ரெண்டு பாதியாக வரும், இந்த பக்கம் இப்படி கட் பண்ணாலும் ரெண்டு பாதியாக வரும். இது ஒரு பாதி.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 விதமாக கட் பண்ணலாம். இந்த கிட்டத்தட்ட ஃபேன் பிளேட்ஸ் மாதிரி இருக்கு, ப்ரொப்பல்லர்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ 6 ப்ரொப்பல்லர் இருக்கு. ஸோ நீங்கள் இதை 6 விதமாக கட் பண்ணலாம். ஏன் இப்படி இருக்கு 6 விதமாக கட் பண்ண முடியுதுன்னா எல்லாமே சிமெட்ரிக்கலாக இருக்கு. ஸோ இந்த ஆங்கிளும் இந்த சப்போஸ் லெட்ஸே நான் ஒழுங்காக வரையறேன். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல், எல்லா ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கு. அதே மாதிரி எல்லா சைட்ஸுமே ஈக்விடிஸ்டண்டா இருக்கு. ஸோ இது பெர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால தான் நம்மளால அப்படி 6 விதமாக கட் பண்ண முடியுது. லைட்டா டீவியேஷன் இருந்தால் கூட நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஸோ அது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து எந்த சிமெட்ரியுமே கிடையாது. ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். நோ சைடு ஹேஸ் சேம் லென்த் வித் ஈச் அதர். ஸோ சின்ஸ் ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் வி டோன்ட் ஹாவ் எனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஓகேவா? ஸோ அதனால இதில் லைன் ஆஃப் சிமெட்ரியே கிடையாது. ஸோ நோன் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த திங்க் கொஷனையும் படிச்சிடலாமே. diagonal of a rectangle divides it into two equal halves, but it is not a line of symmetry. ஒய்ன்னு கேட்குறான். ஏன்னா இந்த பாதியும் அதாவது இதையும் நீங்க ஃபோல்ட் பண்ணீங்கன்னா அலாங் இட்ஸ் diagonal ஃபோல்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக அலைன் ஆகாது. இந்த பக்கம் வந்து எங்கேயாவது இந்த இப்படி போய் முடியும், இங்கே தான் வந்து முடியும். நீங்க ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பர் நீங்க மடிச்சு பார்க்கலாம். ஒரு டயகனல் வரைஞ்சிட்டு அப்புறமா நீங்க அலாங் இட்ஸ் diagonal ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரியலிஸ்டிக்காவே பார்க்கலாம் நீங்க ஆக்சுவலா. இது ரெண்டுமே மடியாது கரெக்டா. ஏன் அப்படி மடியாதுன்னு நீங்க ரீசன் கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இது சிமெட்ரிக்கலா இல்ல. இங்க இது ரெண்டும் ஈக்குவல், இந்த ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல். பட் எல்லா சைடு எல்லா ஆங்கிள் ஈக்குவலா இருந்தா தான் நீங்க அப்படி பண்ண முடியும். கம்ப்ளீட்லி சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் அதாவது ஸ்கொயர் மாதிரி இருந்தா தான் நீங்க அப்படி பண்ண முடியும். ஸோ இதுல ஆக்சுவலா இப்படி மடிக்கலாம் நீங்க. இப்படி இருந்துச்சு, இது ரெண்டு லைன் ஆஃப் சிமெட்ரி ஆக்சுவலா இருக்கு. ஸோ நீங்க இப்படி கட் பண்ணீங்கன்னா நீங்க ஆக்சுவலா மடிக்கலாம். இந்த பக்கத்தையும் இந்த என்டையர் ஸ்டஃப் வித் இந்த என்டையர் பேப்பரையும் நீங்க மடிக்கலாம். அதே மாதிரி இப்படி கட் பண்ணாலும் நீங்க இதையும் மடிக்கலாம். ஆனால் நீங்க ஸ்லாண்டிங்கா கட் பண்ணீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி சிமெட்ரிக்கல் கிடையாது, ஸ்கொயர் மாதிரி கிடையாது ரெக்டாங்கிள். ஸோ டயகனல் ஸ்லாண்டிங் லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. diagonal line of symmetry சொல்லலாம், இல்லை slanting line of symmetry சொல்லலாம். ஸோ rectangle doesn't have a slanting line of symmetry. So rectangle does not have a slanting line of symmetry. Does not have a slanting line of symmetry சொல்லலாம், இல்லை diagonal line of symmetry. Diagonal line of symmetry அவ்வளோதான். Symmetry. ஸோ இது இங்கே பாருங்களேன், ஏக்கு இருக்கு வெர்டிக்கல் சிமெட்ரி இருக்கு, பிக்கு வந்து ஹாரிசான்டலும் இருக்கு வெர்டிக்கலும் இருக்குன்னு நினைக்கிறேன். பிக்கு ரெண்டுமே இருக்கு. ஸ்கொயருக்கு 4 இருக்கு ஆக்சுவலா. இப்படியும் போடலாம் நீங்க. ஸோ 4 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு ஸ்கொயருக்கு. நீங்க ஹாரிசான்டலாவும் கட் பண்ணலாம், வெர்டிக்கலாவும் கட் பண்ணலாம், ஸ்லாண்டிங்காவும் கட் பண்ணலாம். அது ஸ்லாண்டிங்கை நீங்க 2 விதமா கட் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு ஸ்கொயருக்கு. ஸ்கொயர் ஹேஸ் 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. பி வந்து லெட்டர் பி ஹேஸ் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஏக்கு வந்து ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான். ஸோ இப்போ நான் அடுத்த ஸ்லைட் போகிறேன். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சிமெட்ரி பார்த்துடலாம். ஸோ அகைன் நம்ம இங்கேயும் அதே தான், மறுபடியும் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்கணும். ஸோ ஃப்ளவரில் நீங்கள் சிமெட்ரி அப்சர்வ் பண்ணலாம், இன்செக்ட்ஸில் கூட நீங்கள் சிமெட்ரி அப்சர்வ் பண்ணலாம். இங்கே ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த இன்செக்டே ரெண்டா நீங்கள் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கே ஒரு லைன் சப்போஸ் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒழுங்காக காட்டுறேன். சப்போஸ் இப்போ ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு பாருங்களேன், இந்த இன்செக்டோட பாடியே ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கேட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல கூட நீங்கள் சிமெட்ரி இருக்கு. இங்கே ஒரு லைன் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா ஒழுங்கா நான் வரைகிறேன். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து கரெக்டாக ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இந்த பாதி அதாவது இதுவும் கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இதுவும் இந்த போர்ஷனும் கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இதுவும் ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோலத்துலேயும் நம்ம சிமெட்ரி அப்சர்வ் பண்ணலாம். கோலத்தில் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்க இங்கே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி நீங்கள் வரையலாம். ஆக்சுவலாக நான் ஒழுங்காக வரைகிறேன். இங்கே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இப்படி போடலாம், இன்ஃபேக்ட் இப்படி கூட போடலாம் நீங்கள். ஆமாம், இப்படியும் போடலாம். இங்கேயும் அப்படி தான், இங்கே இப்படி போடலாம். ஒழுங்காக போடுறேன். இல்லை இன்ஃபேக்ட் அது போடக்கூட தேவையில்லை, அது பார்த்தாலே தெரியுது சிமெட்ரிக்கலாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட் போகிறேன். ஓகே, இது வந்து நம்ம இந்த ட்ரைதிஸ் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சிமெட்ரி பார்த்துட்டோம். அப்புறம் இந்த பேசிக்காக நம்ம இன்ட்ரோ டு சிமெட்ரி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு சிமெட்ரி பார்த்துட்டோம், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டோம், இது வரைக்கும் பார்த்துட்டோம். பேசிக்காக எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைதிஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.